சில விஷயங்கள் வாழ்க்கையில யாருக்கும் காரணம் இல்லாம நடக்காது. இந்த வீடியோ உங்க முன்னாடி வந்திருக்கிறதும் அப்படித்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. சமீப நாட்களா உங்க மனசு ஏதோ சொல்ல முயற்சிக்குது. சில பதில்கள தேடுறீங்க. இது எங்க போகுதுன்னு உங்களுக்குள்ளேயே கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கான விளக்கம் எங்க தொடங்குதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவா போற மாரி தோணலாம். ஆனா அது நின்னு போயிடல. அது உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருக்குங்க. பரமசிவனின் சக்தி உங்கள பாதுகாக்குதுங்க. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனி வெளிச்சத்துக்கு தான் வழிகாட்டுங்க. அமைதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நேரா உங்க பக்கம் திரும்புதுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. எல்லோருக்கும் வணக்கம்ங்க. மேசம், ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகம்னு ஒவ்வொரு ராசியின் ரகசியங்களை பார்த்த பிறகு இன்று நாம் காலடி எடுத்து வைக்க போகும் ராசி ஒரு சாதாரண ராசி அல்லங்க. இது அதிகாரத்தின் இருப்பிடம், ஆளுமையின் சிகரம், அஞ்சாத சிங்கத்தின் கோட்டைங்க. ஆம், இன்னைக்கு நாம் பார்க்க போகும் அந்த பிரம்மாண்டமான ராசி சிம்மம்ங்க. சிம்ம ராசிக்காரர்கள் கூட்டத்தோடு கூட்டமா பின்னால நிற்க பிறந்தவர்கள் அல்லங்க. இந்த கூட்டமே இவர்களுக்கு பின்னால நிற்க வேண்டும்னு பிரபஞ்சத்தால தீர்மானிக்கப்பட்டவங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுமா? உலகத்துல எத்தனையோ ராசிகள் இருக்கலாம்ங்க. ஆனா தான் காலடி எடுத்து வைக்கும் இடத்தையே தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரும் அந்த காந்த விசை சிம்மராசினருக்கு பிறப்பிலேயே இருக்குதுங்க. இதைத்தான் சித்தர்கள் சிம்மராசியின் நெருப்பு புலம்பு ஞானக்கண் அப்படின்னு சொல்றாங்க. மேசத்தின் ஞானக்கண் துரோகத்தை பார்க்குங்க, கடகத்தின் ஞானக்கண் உள்ளத்தை பார்க்குங்க. ஆனா இன்று நாம் பார்க்க போகும் இந்த சிம்மராசியின் மூன்றாவது கண் ஒருவரின் யோகியதைய மற்றும் அவர்களின் அடிமைத்தனத்தை பார்க்குங்க. ஆமாம் நண்பர்களே, ஒரு நபர் உங்க முன்னால வந்து எப்பேற்பட்ட சதி திட்டங்களை தீட்டினாலும் உங்கள் அந்த சூரியனை போன்ற தீட்சணியமான ஞானக்கண் அவரின் தந்திரங்களை ஒரு நொடியில சுட்டெரித்து சாம்பலாக்கிடுங்க. உங்களிடம் யாராவது ஒரு நபர் மிக தாழ்மையாகவும் உங்கள் மேல் அதிக பாசம் கொண்டவர் போலவும் நடித்து உங்க முதுகுக்கு பின்னால குழி தோண்ட நினைக்கிறாருன்னு வச்சுக்கொள்வோங்க. மற்றவர்கள் எல்லாம் அவரின் நடிப்பை பார்த்து ஏமாறுவாங்க. ஆனா ஒரு சிம்ம ராசிக்காரர் மட்டும் அவரின் நரித்தனமான தந்திரத்தை அந்த பேச்சிலேயே பிடித்து விடுவாருங்க. ஏன்னா சிம்மம் என்பது நெருப்பு தத்துவம்ங்க. நெருப்புல எதையும் மறைக்க முடியாது. அது எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டிடுங்க. இவன் காட்டும் பணிவு ஒரு தந்திரம்ங்க. இவன் இதயம் ஒரு நச்சுப்பாம்பன். இவர்களின் ஆழ்மனம் ஒரு சிங்கத்தின் உருமலோடு உங்களை எச்சரிக்குங்க. இது ஏதோ தற்பெருமைக்காக சொல்லப்படும் விஷயம் கிடையாதுங்க நண்பர்களே. இது சிம்ம ராசிக்கு இந்த பிரபஞ்சத்தின் முதற் கடவுளாக திகழும் சூரிய பகவான் வழங்கிய ஒரு மிகப்பெரிய வரம்ங்க. சூரியன் எப்படி உலகிற்கே ஒளிய தந்து உயிர்களை காக்குறாரோ அப்படி இவர்களின் ஆளுமை மற்றவர்களுக்கு ஒரு நிழலாகவும் வழிகாட்டியாகவும் இருக்குங்க. இவர்களின் ஒரு முகம் வாரி வழங்கும் வள்ளலாக கருணை உள்ளம் கொண்ட ராஜாவாக இருக்குங்க. ஆனா இவர்களின் இன்னொரு முகம் தர்மத்திற்கு புறம்பா நடப்பவர்களையும் துரோகிகளையும் வேட்டையாடும் ஒரு உக்கிரமான வேங்கையா இருக்குங்க. ஆனா இவ்வளவு அதிகாரமும் கம்பீரமும் கொண்ட சிம்மராசிக்காரர்கள் சில நேரங்கள்ல தங்களின் அந்த மரியாதை மற்றும் புகழ்ச்சிக்கு மயங்கி ஏமாந்து போகிறார்களே, அது ஏன்? இவர்களின் இந்த தீர்க்கமான ஆளுமை விசையை எப்படி இன்னும் 100 மடங்கு கூர்மையாக்குவது? உங்க முன்னால வந்து நிற்கும் ஒரு நபர் உங்க வெற்றிக்கு தோள் கொடுக்கும் உண்மையான விசுவாசியா அல்லது உங்க புகழ்ச்சியில குளிர் காய்ந்து உங்களை சரிக்க துடிக்கும் சுயநலவாதியா என்பதை ஒரே நொடியில கண்டுபிடிப்பது எப்படி? இந்த 30 நிமிட காணொளியில சிம்மராசியின் அந்த மர்மமான அதிகார ஞானக்கண்ணை பற்றியும் சித்தர்கள் மறைத்து வைத்த சூரிய ரகசியங்களை பற்றியும் நீங்க இதுவரை அறிந்திராத உங்கள் ஆளுமையின் உச்சத்தை பற்றியும் மிக விரிவா தெளிவா பார்க்க போறோம்ங்க. நீங்க ஒரு சிம்மராசியா இருந்தா உங்களுக்குள்ளேயே உறங்கி கொண்டிருக்கும் அந்த அபூர்வமான ராஜ மேதமையும் தலைமை பண்பையும் முழுமையா உணர இந்த காணொளியை ஒரு நொடி கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. வாங்க சிம்மத்தின் அந்த பிரம்மாண்டமான அதிகார உலகத்துக்குள்ள போலாம்ங்க. சிம்மத்தின் நெருப்பு தத்துவம் மற்றும் சூரியனின் அதிகார ஆளுமைங்க. நண்பர்களே, சிம்ம ராசியின் அந்த அசைக்க முடியாத சக்திக்கு பின்னால இருக்கும் ரகசியங்களை இப்போது நாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்ங்க. 12 ராசிகளிலே சிம்மம் என்பது நெருப்பு தத்துவம் கொண்ட ராசிங்க. நெருப்பு எப்படி தன்னை தீண்டுபவர்களை சுட்டெரிக்குமோ அது போலதான் சிம்ம ராசிக்காரர்களின் ஆளுமையுங்க. நெருப்பு தத்துவம் சுட்டெரிக்கும் உண்மை. சிம்மம் என்பது நிலையான நெருப்புங்க. எரியும் நெருப்புல எதையாவது மறைக்க முடியுமா? நெருப்பு எதையும் தன் வசமாக்கி கொள்ளும், எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டுங்க. அதே போலதான் சிம்ம ராசிக்காரர்களின் புத்தியும். உங்கள் முன்னால வந்து நிற்கும் ஒரு நபர் எவ்வளவுதான் மறைக்க முயன்றாலும் உங்கள் அந்த நெருப்பு பிளம்பு ஞானக்கண் அவரின் முகத்துல இருக்கும் சிறு பதற்றத்தை கூட ஒரு நொடியில கண்டறிந்து விடுங்க. நெருப்பு இருள அகற்றுவது போல இவர்களின் முன்னால எந்த பொய்யும் நீண்ட நேரம் நீடிக்க முடியாதுங்க. இவன் பேச்சுல உண்மை இல்ல, வெறும் வேஷம்னு இவர்களின் அந்த தீர்க்கமான பார்வை உடனே காட்டிவிடுங்க. சூரிய பகவான் வழங்கும் அதிகார விசை சிம்ம ராசிக்கு அதிபதிங்க. நவகிரகங்களின் அரசரான சூரிய பகவான். சூரியனை சுற்றி எப்படி மற்ற கிரகங்கள் சுழன்றனவோ அப்படி சிம்மராசிக்காரர்களை சுற்றி ஒரு காந்த சக்தி எப்போதும் இருக்குங்க. இவர்களின் மூளை ஒரு சாதாரண தொண்டனை போல சிந்திக்காதுங்க. ஒரு
ராஜாவை போலதான் சிந்திக்குங்க. ஒரு பிரச்சனை வரும்போது மற்றவர்கள் பதற்றம் அடைவாங்க. ஆனா சிம்மராசினர் அந்த சூரியனின் நிதானத்தோடு அதை அணுகுவாங்க. அந்த நிதானத்துலதான் இவர்களின் ஞானக்கண் மிக துல்லியமா வேலை செய்யுங்க. ஒருவன் பேசும்போதே அவனது தகுதி என்ன, அவன் சொல்லும் விஷயத்துல எவ்வளவு நிஜம் இருக்கிறதுங்கிறத சூரியனை போன்ற இவர்களின் அறிவு எடை போட்டுடுங்க. கௌரவம் மற்றும் ஆளுமை எனும் கவசம் சிம்மராசினருக்கு தங்களின் கௌரவம் தான் உயிருங்க. இதனாலதான் இவர்களின் ஞானக்கண் ஒருவரை பார்க்கும் போதே இவன் நமக்கு மரியாதை கொடுக்கறானா அல்லது நம்ம புகழ்ச்சியில வீழ்த்த பார்க்கறானான்னு சரியா அடை போடுங்க. சூரியன் எப்படி மேகங்களுக்கு பின்னால மறைஞ்சாலும் தன் ஒளியை இழப்பதில்லையோ அப்படி இவர்களின் ஆளுமை வீழ்ச்சியிலும் மங்காதுங்க. இவர்களின் அந்த அதிகார கண் ஒருவனின் உள்நோக்கத்தை அவன் பேசும் முதல் வார்த்தையிலே கண்டுபிடித்திடுங்க. மற்றவர்கள் ஏமாந்த பிறகு யோசிப்பாங்க. ஆனா சிம்மம் ஏமாறுவதற்கு முன்னரே தன் ஆளுமையால எதிரியை நிலைக்குலை செய்யுங்க. யோகியதையை எடை போடும் கலை சிம்ம ராசினருக்கு பிறப்பிலேயே ஒரு அதிகாரம் இருக்குங்க. இவர்களின் ஞானக்கண் மற்றவர்களின் பலவீனங்களை மிக எளிதா கண்டறியுங்க. ஒருவன் உங்களிடம் வந்து உதவி கேட்கிறான்னா அவன் உண்மையான தேவையோடு வருகிறானா அல்லது உங்களை பயன்படுத்தி கொள்ள வருகிறானா என்பதை உங்க உள்ளுணர்வு ஒரு சிங்கத்தின் மோப்ப சக்தியை போல கண்டுபிடிச்சிடுங்க. ஒரு பொய்யன் உங்க முன்னால் நிற்கும் போது அவனது உடல் மொழியில ஏற்படும் ஒரு சிறு நடுக்கம் கூட உங்க நெருப்பு பார்வைக்கு தப்பிக்க முடியாதுங்க. ராஜதந்திரம் மற்றும் வாரி வழங்கும் குணம் சிம்மராசி என்பது கொடுக்கும் ராசிங்க. சூரியன் ஒளியை கொடுப்பது போல இவர்கள் மற்றவர்களுக்கு வாரி வழங்குவாங்க. ஆனா இந்த வாரி வழங்கும் குணத்தை யாராவது சுரண்ட நினைக்கிறார்கள்னு தெரிஞ்சா அடுத்த நொடியே அந்த சிங்கத்தின் கர்ஜனை அவர்களை நிலைக்குலைய செய்யுங்க. இவர்களின் ஒரு பார்வை போதும் எதிரிகளை தங்களின் எல்லைக்கு வெளியே துரத்த. அந்த பார்வையில தான் சிம்மத்தின் அத்தனை ரகசியங்களும் ஒளிந்து கிடக்குதுங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மமே வெல்லும் என்பது இவர்களுக்கு மிக சரியாக பொருந்துங்க. நண்பர்களே, உங்க ஆளுமை என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம்ங்க. ஆனா புகழ்ச்சி என்ற வலையில நீங்க சிக்கிக்கொள்ளும் போதுதான் உங்க ஞானக்கண் தற்காலிகமா மறைக்கப்படுதுங்க. உங்களிடம் யாராவது மிக அதிகமா புகழ்ந்து பேசி பின்னால உங்களை ஏமாற்றிய அனுபவம் இருக்குதுங்களா? இவன் புகழ்ச்சிக்கு பின்னால ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குதுன்னு உங்க உள்மனம் சொன்னதை நீங்க அலட்சியப்படுத்தியது உண்டா? அந்த அனுபவத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில பகிருங்க. ஏன்னா உங்கள் பாடம் இன்னும் பல சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தருங்க. சித்தர்கள் கூறும் சூரிய வித்தை சிம்மத்தின் அந்த அதிகார ரகசியங்கள். நண்பர்களே, இப்போது நாம் இந்த தேடலின் மிக முக்கியமான அந்த ரகசியமான இடத்திற்கு வந்திருக்கிறோம்ங்க. சிம்மராசினருக்கு பிறப்பிலேயே அந்த அதிகார தோரணையும் ஆளுமையும் இருந்தாலும் அதை எப்படி ஒரு மகா சக்தியா மாற்றி உலகையே உங்கள் பக்கம் திரும்புவதுன்னு தெரியாம பலரும் தவிக்கிறாங்க. சித்தர்கள் தங்கள் ஏடுகள்ல சிம்மராசினருக்காக சில அபூர்வ ரகசியங்களை மறைத்து வைத்திருக்காங்க. அது என்னன்னு இப்பொழுது விரிவா பார்க்காமங்க. மணிப்பூரக சக்கரத்தின் அக்னி விசை நமது உடல்ல இருக்கும் 7 சக்கரங்கள்ல வயிற்று பகுதியில இருக்கும் மணிப்பூரக சக்கரம் சிம்மராசிக்கு மிகவும் நெருக்கமானதுங்க. இதுதான் ஒரு மனிதனின் தன்னம்பிக்கை, தைரியம் மற்றும் அதிகாரத்தின் மையம்ங்க. சித்தர்கள் சொல்கிறார்கள், மணிப்பூரகம் மலர்ந்தால் மாநிலம் உன் காலடியில். சிம்மராசிக்காரர்கள் எப்போது தங்களின் தேவையற்ற கோபத்தை கட்டுப்படுத்தி அதை ஒரு உறுதியான ஆளுமையா மாற்றுகிறார்களோ அப்போது அவர்களின் அந்த நெருப்பு பிளம்பு ஞானக்கண் விழித்துக் கொள்ளுங்க. நீங்க கவனித்து பார்த்தா தெரியும், நீங்க முழுமையான ஆத்ம பலத்துடன் அமைதியா இருக்கும்போது உங்க முன்னால் இருப்பவர்கள் ஒரு விதமான நடுக்கத்தை உணர்வாங்க. அது உங்கள் மணிப்புரக சக்கரம் வெளியிடும் அதிகார அதிர்வுங்க. சூரியக்கலை மற்றும் பிங்களை நாடி சித்தர்கள் சிம்மராசினரை சூரியக்கலையின் நேரடி வாரிசுகள்னு சொல்றாங்க. நமது வலது நாசு வழியா ஓடும் மூச்சு காற்றுக்கு சூரியக்கலை அல்லது பிங்கலைன்னு பெயருங்க. இது நெருப்பின் அம்சம் கொண்டதுங்க. சிம்மராசினர் தங்களின் வலது நாசி சுவாசம் வழியாக இருக்கும்போது எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்கினாலும் அல்லது ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாலும் அதை அசைக்க முடியாத வெற்றியை தருமுங்க. உங்களுக்கு ஒரு நபரை பார்த்து சந்தேகம் வரும்போது அல்லது ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் போது உங்கள் வலது நாசி மூச்சை ஒரு முறை கவனியுங்க. அது சீரா ஓடும்போது உங்கள் 3வது கண் சூரியனை போல தெளிவா வேலை செய்யுங்க. இந்த பயிற்சியை சரியாக செய்தால் எதிரில் இருப்பவர் எத்தனை பெரிய தந்திரசாலியா இருந்தாலும் அவரின் பலவீனத்தை நீங்க ஒரு நொடியில அடையாளம் கண்டிடலாமுங்க. ராஜ ஆளுமை தரும் ரகசிய பயிற்சி. சித்தர்கள் சிம்மராசினருக்கு ஒரு முக்கியமான தியான முறையை சொல்றாங்கங்க. இது உங்கள் சிதறி போகும் கோபத்தை ஒருமுகப்படுத்தி உங்க ஈர்ப்பு விசையை தூண்டுங்க. சூரிய ஒளி தியான பயிற்சி சிம்மராசிக்கு உகந்த நிறம் பொன்னிறம் மற்றும் ஆரஞ்சுங்க. அதிகாலையில சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி எழுந்து அந்த செந்நிற கதிர்களை உங்கள் நெற்றி பொட்டுல வாங்குங்க. அந்த சூரிய ஒளி உங்க கண்களுக்குள்ள இறங்கும் பொழுது உங்கள் ஆழ்மனம் ஒரு ராஜாவை போல உழைத்து கொள்ளுங்க. ஒரு செப்பு பாத்திரத்துல நீர் வைத்து அந்த நீர்ல சூரிய ஒளி பிரதிபலிப்பதை பார்த்து தியானம் செய்யுங்க. அந்த நெருப்பு போன்ற ஆற்றல் உங்க உடலுக்குள்ள இறங்கும் போது உலகத்தின் எந்த சூழ்ச்சியும் உங்க முன்னால நிற்க முடியாதுங்க. உங்க பார்வை தீட்சண்யம் பெறுங்க. அதிகாரத்தை ஞானமா மாற்றும் வித்த சிம்மராசினருக்கு அதிகாரம் செய்வது பிடிக்குங்க. ஆனா சித்தர்கள் சொல்வது என்னன்னா, அகந்த அழிவை தரும், ஆனால் ஆளுமை அதிகாரத்தை தருங்க. நீங்க ஒரு முடிவெடுக்கும் போது உங்கள் ஈகோவை ஓரம் வைத்து விட்டு அதை உங்கள் ஆழ்மனதற்குள்ள அனுப்பி ஒரு வினாடி அமைதியா இருங்க.
அப்போது உங்கள் அதிகார ஞானக்கண் அந்த நபரின் யோக்கியதையை சரிபார்க்குங்க. இதுதான் சிம்மத்தின் ரகசிய பலம்ங்க. மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் ஆதிக்கம் செலுத்துவதாக தெரியுங்க, ஆனா உங்களுக்கு அது நிர்வாகமாக மாறுங்க. இந்த திறமை தான் உங்களை ஒரு சிறந்த தலைவராகவும் வழிகாட்டியாகவும் மாத்துதுங்க. இதயம் மற்றும் முதுகெலும்பு மண்டலத்தை பாதுகாத்தல் சூரியன் இதயத்திற்கும் முதுகெலும்பிற்கும் அதிபதிங்க. சிம்மராசியினர் எப்போது அதிகப்படியான தெற்பருமை அல்லது கவலை கொள்கிறார்களோ அப்போது அவர்களின் அந்த ராஜ புத்தி மழுங்கிவிடுங்க. சித்தர்கள் இதற்காக சூரிய பேதன், பிராணாயாமம் மற்றும் நிமிர்ந்த நிலையில அமரும் பயிற்சிகளை செய்ய சொல்றாங்க. முதுகெலும்பு நேரா இருக்கும் போதுதான் உங்க உடல்ல பிராணசக்தி தடையின்றி பாயுங்க. உங்க ஆளுமை அப்பொழுதுதான் முழுமை பெறுங்க. நண்பர்களே, சிம்மராசினர் பல நேரங்கள்ல தங்களை தாங்களே ஒரு சாதாரண மனிதனா நினைத்து கொள்றாங்க. ஆனா உங்க ஆளுமை ஒரு சரித்திரத்தையே உருவாக்கும் வலிமை கொண்டதுங்க. உங்களுக்கு முன்னால் நடக்கும் துரோகங்களை உங்கள் அந்த பார்வை முன்கூட்டியே கண்டுபிடித்த அனுபவம் உண்டா? இவன் புகழ்ச்சிக்கு பின்னால ஆபத்து இருக்கிறதுன்னு உங்க ஆழ்மனம் சொன்னது அப்படியே பழித்திருக்கிறதா? அந்த பிரம்மாண்டமான சம்பவத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்க. ஏன்னா இது வெறும் ஜோதிடம் அல்லங்க, இது உங்களுக்குள்ள இருக்கும் ராஜ அறிவியலுங்க. துரோகிகளையும் புகழ்ச்சி தரும் நரிகளையும் அடையாளம் காண சிம்ம ராசிக்கான 5 ரகசிய அடையாளங்கள் இருக்குதுங்க. நண்பர்களே, இப்போது நாம் சிம்ம ராசியின் அந்த அதிகார ஞானக்கண்ணின் உச்சகட்டமான இடத்திற்கு வந்திருக்கிறோங்க. உங்க முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் உங்கள் மேல் உண்மையான விசுவாசம் வைத்திருக்கிறாரா அல்லது உங்களை புகழ்ந்து தள்ளி உங்கள் முதுகிற்கு பின்னால குழி தோன்றாரா என்பதை உங்கள் அந்த ராஜ புத்தி எப்படி 5 வழிகளில் உங்களுக்கு தெரியப்படுத்தும்னு பார்ப்போம்ங்க. இதை நீங்க கவனித்தாலே போதுங்க, எப்பேற்பட்ட மாயாவிடம் இருந்தும் நீங்க தப்பித்து விடலாம்ங்க. அளவுக்கு அதிகமான புகழ்ச்சி என்னும் மயக்கம் இருந்து சிம்மராசியினரின் மிகப்பெரிய பலவீனம் புகழ்ச்சிங்க. இதை துரோகிகள் ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. ஒரு நபர் உங்களை பற்றி தேவையற்ற இடத்திலும் அளவுக்கு அதிகமாகவும் புகழ்ந்து பேசுகிறார்னா உங்கள் நெருப்பு பிளம்பு ஞானக்கண் உடனே விழித்து கொள்ளணுங்க. இவன் புகழ்ச்சியில ஏதோ ஒரு சுயநலம் ஒளிந்திருக்கிறதேன்னு உங்க ஆழ்மனம் எச்சரிக்குங்க. உண்மையான விசுவாசி உங்கள் தவறை சுட்டி காட்டி உங்களை திருத்துவாங்க. ஆனா துரோகி உங்கள் தவறையும் ஒரு சாதனை போல புகழ்ந்து உங்களை அந்த போதையிலேயே வீழ்த்துவாங்க. அந்த புகழ்ச்சிக்கு பின்னால இருக்கும் கள்ளத்தனத்தை உங்கள் புத்தி உடனே பிரித்து எரித்து விடுங்க. நேருக்கு நேர் பார்க்க தயங்கும் கண்கள். சூரியனின் அம்சம் கொண்ட சிம்மராசினரின் பார்வை மிகவும் தீட்சண்யமானதுங்க. ஒரு நபர் உங்களிடம் பொய் சொல்லும் போது அல்லது ஒரு சூழ்ச்சியை மறைக்கும் போது அவரால் உங்க கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேச முடியாதுங்க. அவர் கண்கள் அலைப்பாயும் அல்லது அடிக்கடி தரையை பார்க்கும்போது உங்க ஞானக்கண் ஒரு எக்ஸ்ரே கருவி போல அவரின் மனப்பதற்றத்தை அளவிட்டு விடுங்க. இவன் சொல்லும் வீரவசனத்திற்கும் இவன் கண்களில் இருக்கும் பயத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு உங்க ராஜபுத்தி உடனே கணக்கு போட்டுடுங்க. சூரியனை நேரா பார்க்க முடியாத இருளை போல உங்கள் நேர்மையான பார்வைக்கு முன்னாடி பொய்கள் நடுங்க தொடங்குங்க. அதிகாரத்துக்கு முன்னால காட்டும் போலி பணிவுங்க. சிம்மராசினர் சிலர் ஒரு விதமான அடிமைத்தனத்தை காட்டுவாங்க. நீங்க சொன்னா அதை வேத வாக்குன்னு தாளம் போடுவாங்க. ஆனா சிம்மத்தின் ஞானக்கண் ஒருவரின் யோக்கியதையை பார்க்குங்க. அவர்களின் அந்த பணிவு ஒரு புலி பதுங்குவதை போன்றதா அல்லது உண்மையான மரியாதையா என்பதை உங்க உள்ளுணர்வு மோப்பம் பிடித்திடுங்க. ஒருவன் உங்க முன்னாடி ஒரு மாதிரியும் உங்க மறைவில் உங்களை கேலி செய்தோ அல்லது உங்களுக்கு எதிராகவோ பேசுகிறான் என்றால் அந்த தகவலை உங்கள் காதுகளுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு ரூபத்துல கொண்டு வந்து சேர்த்துடுங்க. அந்த சிக்னல் கிடைத்த உடனே நீங்க உஷாராகி விடணுங்க. அவசரமான வாக்குறுதிகள் மற்றும் லாப தூண்டில்கள். சூரியன் எப்படி நிதானமா உதித்து உலகை ஆளுகிறாரோ அதே போல சிம்மராசினரும் நிதானமா ஆளுமை கொண்டவர்கள்ங்க. ஒரு நபர் உங்களை அவசரப்படுத்துகிறாரு, இப்போதே அதை செய்யுங்க, இது மிகப்பெரிய வாய்ப்புன்னு உங்களை தூண்டி ஒரு முடிவை எடுக்க வைக்க முயல்கிறார் என்றால் அங்க ஒரு சூழ்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம்ங்க. சிம்பந்தின் ஞானக்கண் அந்த அவசரத்திற்கு பின்னால இருக்கும் ஒரு சதி திட்டத்தை கண்டுபிடித்துடுங்க. எதுவும் நம்ம அனுமதி இல்லாம நம்ம ஆய்வுக்கு உட்படாம இங்க நடக்கக்கூடாதுங்கிற உங்கள் அந்த அதிகார தோரணை தான் உங்களை அந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்துங்க. உடல் மொழியில இருக்கும் நரித்தனம். சிம்மராசினர் கம்பீரமானவர்கள். உங்களுக்கு முன்னால வந்து குனிந்து குறுகி பேசுபவர்கள் மீது ஒரு கண் வைத்திருங்க. அவர்களின் கை அசைவுகள், அவர்கள் அமரும் விதம்னு ஒவ்வொன்றும் உங்கள் ஞானக்கண்ணிற்கு ஒரு செய்தியை தருங்க. ஒருவன் பேசும்போது உதடுகள் சிரிக்கும், ஆனால் கண்கள் சிரிக்காதுங்க. இந்த முரண்பாட்டை சிம்மராசினர் மிக எளிதா பிடித்து விடுவார்கள். அந்த நரித்தனமான சிரிப்புக்கு பின்னால இருக்கும் துரோகத்தை உங்கள் நெருப்பு புத்தி ஒரு நொடியில சுட்டெரித்து விடுங்க. நண்பர்களே, சிம்மராசிக்காரர்கள் ஏமாறுவது அவர்களின் அறியாமையால் கிடையாதுங்க, அவர்களின் பெரிய மனதாலும் நம்மை கண்டு இவன் என்ன செய்து விட போகிறான்ங்கிற அந்த அதீத தன்னம்பிக்கையாலும் தாங்க. ஒரு நபர் துரோகின்னு உங்க ஞானக்கண் காட்டிவிட்டா அவனுக்கு தயவு செய்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்காதீங்க. ஒரு சிங்கம் ஒரு முறை வேட்டையாடி தப்பிய மானை மீண்டும் நம்பாது.
கூடாதுங்க. உங்க வாழ்க்கையில யாராவது ஒருவர் உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசி பின்னால உங்களுக்கு பெரிய துரோகம் செய்த அனுபவம் உண்டா? அவன் புகழும் போதே என் மனதிற்கு ஏதோ நெருடலா இருந்ததுன்னு நீங்க உணர்ந்தது உண்டா? அந்த பாடத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்க. ஏன்னா உங்கள் அனுபவம் இன்னும் பல சிம்மராசி ராஜாக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியா இருக்குங்க. சிம்மராசியின் மறைமுக பலவீனங்களும் அந்த ராஜசக்தியை பாதுகாக்கும் ரகசியங்களும். நண்பர்களே, இதுவரை நாம் சிம்மராசியின் அசைக்க முடியாத ஆளுமை மற்றும் அந்த நெருப்பு பிளம்பு ஞானக்கண்ணின் சிறப்புகளை பார்த்தோம்ங்க. ஆனா ஒரு காற்றிற்கே ராஜாவா இருந்தாலும் சிங்கம் சில நேரங்கள்ல வேட்டைக்காரர்களின் வலையில சிக்கி கொள்கிறது அல்லவா? அதே போலதான் சிம்மராசியினரிடம் இருக்கும் சில இயல்பான குணங்கள் அவர்களின் அந்த மகா சக்தியை மழுங்க செய்திடுங்க. அந்த பலவீனங்கள் என்ன, அவற்றை எப்படி முறியடிப்பது? புகழ்ச்சி எனும் மயக்கம் இருந்து சிம்மராசியினரின் மிகப்பெரிய பலமே தங்களை பற்றிய உயர்வான பேச்சுக்களை கேட்பது தாங்க. ஆனா அதுவே மிகப்பெரிய பலவீனமாகவும் மாறிவிடும். யாராவது ஒருவர் உங்களை புகழ்ந்து பேச தொடங்கிவிட்டால் உங்கள் அதிகார ஞானக்கண் தானாகவே மூடிக்கொள்ளுங்க. இவன் நம்மை மதிக்கிறான், இவன் நம் விசுவாசின்னு நீங்க நினைக்கும் பொழுது அவன் உங்களை மெல்ல மெல்ல தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. புகழ்ச்சி என்பது ஒரு இனிப்பான விஷயமுங்க. அது உங்கள் ராஜபுத்தியை செயலிழக்க செய்து துரோகிகளை உங்கள் சிம்மாசனத்திற்கு அருகில் அமர வைத்திடுங்க. கண்ணை மூடிக்கொண்டு புகழ்ச்சியை நம்புவது உங்கள் ஆளுமைக்கு நீங்களே வைக்கும் கொள்ளிங்க. அதீத கோபம் மற்றும் ஈகோ எனும் பிடிவாதம். நெருப்பு தத்துவம் என்பதால உங்களுக்கு கோபம் மின்னல் வேகத்துல வருங்க. ஆனா நெருப்பு எரியும் இடத்துல வெளிச்சம் இருக்குமே தவிர தெளிவு இருக்காதுங்க. நீங்க கோபத்துல கத்தும் போது அல்லது ஒரு பிடிவாதமான முடிவை எடுக்கும் போது உங்கள் எதிரிகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்வாங்க. கோபம் உங்கள் முகத்தை சிவக்க வைக்குங்க. ஆனா அது உங்கள் ஞானக்கண்ணை முழுமையா மறைத்து விடுங்க. நான் எடுத்ததுதான் முடிவுன்ற அந்த அதீத ஈகோ உண்மையான அறிவுரைகளை உங்க காதுகளுக்கு எட்ட விடாம தடுத்து விடுங்க. அலட்சியம் எனும் ஆபத்து. என்னை கண்டு எவன் என்ன செய்ய முடியும், நான் ஒரு சிங்கம் என்ற அந்த அதீத தன்னம்பிக்கை சில நேரங்கள்ல அலட்சியமா மாறிடுங்க. உங்களை விட ஒருவன் புத்திசாலித்தனமா சதி செய்கிறான் என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளாதுங்க. இவன் ஒரு சாதாரண ஆள் தானேன்னு நீங்க யாரை அலட்சியப்படுத்துகிறீர்களோ அவரே உங்கள் வெற்றிக்கு ஆடிக்கொள்ளாமுங்க. ஒரு ராஜாவுக்கு வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதை விட விழிப்புணர்வு மிக முக்கியம்ங்க. உங்க ஞானக்கண் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும்ங்க. உங்கள் அதிகார சக்தியை பாதுகாத்து வளர்ப்பது எப்படி? உங்க அந்த நெருப்பு பிளம்பு ஞானக்கண் எப்போது சூரியனை போல பிரகாசமா இருக்க வேண்டும் என்றால் நீங்க இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்க வேண்டும்ங்க. முதலாவதா நிதானம் எனும் ராஜதந்திரம். ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது எவ்வளவு நிதானமா பதுங்குமோ அதே நிதானம் உங்க பேச்சிலும் செயலிலும் இருக்க வேண்டும்ங்க. ஒரு நபர் உங்களை புகழும் போது அந்த புகழ்ச்சியை உங்க இதயத்திற்கு தள்ளாம உங்க புத்திக்கு தள்ளணுங்க. இவன் எதற்காக இப்போது புகழ்கிறான்னு ஒரு வினாடி சிந்திச்சா போதுங்க. உங்க ஞானக்கண் துரோகத்தின் வேற சொல்லிவிடுங்க. உணர்ச்சி வசப்படாம எடுக்கும் முடிவே ஒரு ராஜாவிற்கு அழகுங்க. ரெண்டாவதா சூரிய தரிசனம் மற்றும் மூச்சு பயிற்சிங்க. சூரியனின் அம்சம் கொண்ட உங்களுக்கு அதிகாலை சூரிய ஒளி ஒரு மிகப்பெரிய ஆற்றலுங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது உங்க உடல்ல இருக்கும் பித்தத்தை சீராக்கி உங்க கோபத்தை குறைக்குங்க. அதோடு சூரிய பேதன் பிராணாயாமம் செய்வது உங்கள் தன்னம்பிக்கையை சரியான பாதையில செலுத்துங்க. மனம் அமைதியானால் மட்டுமே உங்கள் ஆளுமை ஒரு கூர்மையான ஆயுதமா மாறுங்க. மூன்றாவதா நேர்மையானவர்களை அருகில் வைத்திருங்க. உங்களை எப்போதும் புகழ்பவர்களை விட உங்கள் தவற முகத்திற்கு நேரா சுட்டி காட்டும் ஒரு உண்மையான விசுவாசியை உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ராஜாவுக்கு நல்ல அமைச்சர்கள் எப்படி ஒரு அரணாக இருப்பார்களோ அப்படி சிம்மராசினருக்கு தங்களின் தவறை சொல்லும் மனிதர்கள் மிகவும் அவசியம்ங்க. அவர்களால தான் உங்க ஞானக்கண் துருப்பிடிக்காம பாதுகாப்பாங்க. நான்காவதா பொன்னிறம் மற்றும் தானத்தின் வலிமைங்க. சூரிய பகவானுக்கு உகந்த நிறம் பொன்னிறம்ங்க அல்லது ஆரஞ்சு நிறத்தை உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இது உங்கள் ஆளுமை திறனை அதிகரிக்குங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஏழைகளுக்கு உணவளிப்பதும் கோதுமை தானம் செய்வதும் உங்கள் கௌரவத்தை மேலும் உயர்த்துங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தர்மத்தின் பக்கம் நிற்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் அதிகாரக்கண் பிரகாசிக்குங்க. நண்பர்களே, சிம்மராசினர் ஒரு மாபெரும் ஆளுமையாளர்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு சரித்திரம் போல இருக்கணுங்க. உங்களுடைய அந்த அதிகார ஞானக்கண்ணை வெறும் கோபத்திற்காக பயன்படுத்தாம ஒரு சமூகத்தை வழி நடத்த பயன்படுத்துங்க. வாழ்க்கையில உங்களை யாராவது புகழ்ச்சி தந்து ஏமாற்றி இருக்கிறார்களா? அல்லது உங்கள் கோபத்தால நீங்க ஒரு பெரிய வாய்ப்பை இழந்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவங்களை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்க. ஏன்னா உங்கள் கதை இன்னும் பல சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தருங்க. சிம்மராசியும் சிவபெருமானின் நெற்றிக்கண் தத்துவமும். நண்பர்களே, சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் என்பதை நாம் அறிவோம்ங்க.
ஆன்மீக ரீதியா சூரியன் என்பது ஈசனின் வலது கண். ஆனால் சிம்ம ராசினருக்குள் ஒளிந்திருப்பது சிவபெருமானின் அந்த நெற்றிக்கண் தத்துவம்ங்க. நெற்றிக்கண் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? அது பொய்களையும் அநீதிகளையும் சுட்டெரிக்கும் ஞானத்தின் அடையாளம்ங்க. சிவபெருமான் எப்படி தன் நெற்றிக்கண்ணை தெரிஞ்சா காமதேவனையே சாம்பலாக்கினாரோ, அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் எப்போது ஒரு விஷயத்தில் முழு கவனத்தை செலுத்துகிறார்களோ அப்போது அவர்களின் அந்த நெருப்பு பிளம்பு ஞானக்கண் விழித்துக் கொள்ளுங்க. சித்தர்கள் சொல்வார்கள், சிங்க நோக்கு உடையவனுக்கு சிதைவு இல்லைன்னு. அதாவது சிம்ம ராசினரின் பார்வை ஒரு ராஜ பார்வைங்க. ஒரு நபர் உங்களிடம் வந்து எவ்வளவு பெரிய பொய்களை அடிக்கினாலும் உங்கள் கண்கள் அவரின் சொற்களை கடந்து அவர் ஆன்மாவை ஊடுருவி பார்க்குங்க. அந்த பார்வையில இருக்கும் தீட்சணியும் எதிரில் இருப்பவரை உண்மையை ஒப்புக்கொள்ள வைக்குங்க. சூரியனின் ஒளியில எப்படி இருள் மறையுமோ அப்படி உங்கள் ஆளுமைக்கு முன்னால பொய்கள் கருகிவிடுங்க. இந்த தெய்வீக அதிகாரம் உங்களுக்குள் இருப்பதால தான் உங்களை ஏமாற்ற நினைப்பது எரியும் நெருப்ப கையில பிடிக்க முயல்வதை போன்றதுங்க. மூன்றாவது, வாழ்வியல் களங்கள்ல சிம்மத்தின் அதிகார ஞானக்கண் களம்ங்க. ஒன்று, தொழில் அல்லது நிர்வாகம். நீங்கள் ஒரு அலுவலகத்திலோ அல்லது ஒரு சொந்த தொழிலோ தலைமை பொறுப்புல இருக்கிறீர்கள்னு வச்சுக்கலாமுங்க. ஒரு ஊழியர் அல்லது ஒரு கூட்டாளி பார்ட்னர் மிக திறமையாக பேசுவார், பல கோப்புகளை காட்டுவாருங்க. ஆனா சிம்மராசினருக்கு ஒரு அபூர்வ சக்தி இருக்குதுங்க. அவர் பேசும்போதே அவர் காட்டும் அந்த அதீத பணிவுக்கும் அவரின் உள்நோக்கத்திற்கும் உள்ள இடைவெளியை உங்கள் ஞானக்கண் கண்டுபிடித்து விடுங்க. இவன் நம்மை புகழ்ந்து காரியம் சாதிக்க பார்க்கறான்னு உங்க உள்ளுணர்வு சொல்லுங்க. சிம்மராசியின் வெற்றி அவர்களின் பணப்பலத்துல இல்லைங்க, யார் சரியானவர் என்று அவர்கள் எடுக்கும் அந்த ராஜ முடிவுல தான் இருக்குதுங்க. களம் 2 பார்த்தீங்கன்னா நட்பு மற்றும் சமூக வட்டம்ங்க. நட்பு என்று வரும்போது சிம்மராசிக்காரர்கள் ஒரு நிழல் தரும் ஆலமரம் போன்றவர்கள்ங்க. ஆனா உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் புகழ்ச்சி பாடிக்கொண்டே இருக்குங்க. அதுல யார் உண்மையான விசுவாசி, யார் காலமுறை நண்பன், சீசனல் ஃப்ரெண்ட் என்பதை உங்கள் அறிவு மிக துல்லியமா துடிக்குங்க. ஒருவர் உங்களுக்கு தெரியாம உங்க கௌரவத்துக்கு பின்னால விளையாடுகிறாருன்னா அவர் மீண்டும் உங்கள் முன்னால் வரும் பொழுது உங்கள் மனம் ஒரு விதமான கசப்பை உணருங்க. இவன் அதிர்வு சரியாக இல்லைன்னு உங்க ஆளுமை உங்களை எச்சரிக்குங்க. களம் 3 பார்த்தீங்கன்னா நெருக்கடியான சூழல்கள். திடீரென ஒரு பிரச்சனை அல்லது ஒரு விபத்து போன்ற சூழல் ஏற்படுதுங்க. மற்ற ராசிக்காரர்கள் பயந்து ஓடும்போது சிம்ம ராசினர் மற்றும் அந்த இடத்துல ஒரு தலைவனா முன்னால நிற்பாங்க. ஏன் தெரியுமா? சிம்மத்தின் ஞானக்கண் பிரச்சனையை பார்த்து பயப்படாதுங்க, அந்த பிரச்சனைக்கான மூலத்தை கண்டுபிடிக்குங்க. ஒரு சிங்கத்தை போல அமைதியாக பதுங்கி சரியான நேரத்துல சரியான முடிவை எடுத்து அந்த சிக்கலை வேட்டையாடுவீங்க. அந்த இக்கட்டான நேரத்துல உங்க மூளை வேலை செய்யும் வேகம் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை தருங்க. சிம்மராசியின் பித்த உடல் அமைப்பும் ஆளுமை விசையும். சித்த மருத்துவத்தின்படி சிம்மராசி மேசத்தை போலவே பித்த உடல் அமைப்பை கொண்டதுங்க. ஆனா மேசத்தின் பித்தம் ஒரு தீப்பொறி என்றால் சிம்மத்தின் பித்தம் ஒரு காட்டுத்தீ போன்ற பிரம்மாண்டமானதுங்க. உடல்ல பித்தம் சீராக இருக்கும்போது இவர்களின் கண்கள் ஒரு விதமான காந்த சக்தியோடு இருக்குங்க. இந்த பித்த ஆற்றல் தான் உங்களுக்கு அந்த அதிகார ஆளுமையை வழங்குதுங்க. சூரியனின் வெப்பம் எப்படி உலகை இயக்குகிறதோ உங்கள் உடல்ல இருக்கும் இந்த வெப்பம் தான் உங்கள் சிந்தனையை தெளிவாக்குதுங்க. மற்றவர்கள் தயங்கி தயங்கி முடிவெடுக்கும் போது நீங்க ஒரு மின்னல் வேகத்துல முடிவெடுப்பீங்க. ஆனா சித்தர்கள் ஒரு எச்சரிக்கையை சொல்றாங்க. இந்த பித்தம் அதிகமானால் தேவையற்ற கோபம் வருங்க. அந்த கோபத்தை நீங்க தியானம் மற்றும் சூரிய வழிபாட்டின் மூலம் குளிர்ச்சியாக்கி கொண்டால் உங்க அந்த நெருப்பு பிளம்பு ஞானக்கண் உலகத்தையே ஆளும் வல்லமை பெறுங்க. உங்க கோபம் தர்மத்திற்காக இருந்தா அது ஆயுதம்ங்க, அதுவே உங்க ஈகோவிற்காக இருந்தா அது உங்களுக்கு தீமைங்க. இதை உணர்ந்த சிம்மம் எப்போதும் ஒரு சிம்மசானத்துல தான் அமருங்க. நண்பர்களே, நாம் இப்போது சிம்ம ராசியின் அந்த பிரம்மாண்டமான சூரிய ஒளியை போன்ற பிரகாசமான பயணத்தின் இறுதி தருணத்திற்கு வந்திருக்கிறோம்ங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்த அத்தனை ரகசியங்களும் ஒரு மாபெரும் உண்மையைத்தான் உங்களுக்கு உறக்க சொல்லுங்க. சிம்ம ராசி என்பது வெறும் கோபப்படும் ராசி அல்ல. அந்த நீதியையும் தர்மத்தையும் தன் இரு கண்களாக கொண்டு உலகையே ஆளப்பிறந்த அந்த நெருப்பு பிளம்பு ஞானக்கண் கொண்ட ஒரு ராஜ ஆத்ம சூரிய பகவானின் நேரடி பிரதிநிதியான நீங்க இந்த பூமியின் ஆளுமை விசை போன்றவர்கள்ங்க. உங்கள் முன்னால வந்து நிற்கும் ஒரு நபர் எத்தனை தந்திரங்களை செஞ்சாலும் உங்கள் அந்த தீர்க்கமான ராஜ பார்வை அவரின் யோக்கியதையை ஒரு நொடியில் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க. மற்றவர்கள் சூழ்ச்சிகளை கண்டு அஞ்சு நடுங்கும் இடத்துல நீங்க உங்க அதிகார குரலால அந்த சூழ்ச்சிகளை சுட்டெரித்து சாம்பலாக்குவீங்க. ஆனா இந்த மகாசக்தியை நீங்க எப்போதும் தற்காத்து கொள்ள வேண்டும்னா 2 முக்கியமான ரகசியங்களை உங்க இதயத்துல ஆழமா பதித்து கொள்ளணுங்க. ஒன்று, புகழ்ச்சி எனும் மயக்க மருந்துக்கு உங்கள் புக்தியை ஒருபோதும் பலி கொடுத்து விடாதீங்க. 2வது, உங்கள் கோபத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துங்க. ஆனா அதுவே உங்கள் பலவீனமா மாற ஒருபோதும் அனுமதிக்காதீங்க. எப்போதும் நீங்க ஒரு சிங்கத்தை போல அமைதியாகவும் அதே சமயம் விழிப்புடனும் இருக்கிறீர்களோ அப்போது இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை அதிகாரங்களும் உங்க கைகள்ல வந்து சேருங்க. வாழ்க்கையில பல முறை நீங்க தலைக்கணம் பிடித்தவர்கள்னு மற்றவர்களாக தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கலாமுங்க. ஆனா நினைவில் கொள்ளுங்க, காட்டுல சிங்கம் கர்ஜிப்பது பயமுறுத்துவதற்காக அல்லங்க, அது தனது எல்லையை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காகங்க. உங்கள் அந்த தன்மானமும் கௌரவமும் தான்
உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா மாற்றப் போகுதுங்க. இனி உங்கள் பாதையில யாராவது துரோகம் செய்ய துணிஞ்சா உங்க அந்த அதிகார ஞானக்கண் ஒரு நெற்றிக்கண்ணா மாறி உங்களை காக்குங்க. அந்த ஆதிசிவனின் அருளாசி எப்போதும் உங்கள் மேல் சூரிய பிரகாசமா சொலித்துக் கொண்டே இருக்குங்க. இந்த தகவல் உங்கள் ஆளுமைக்கு ஒரு புதிய வலிமையை தந்திருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்கள் அதிகாரமான பார்வையால அல்லது உள்ளுணர்வால ஒரு துரோகியை நீங்க கண்டுபிடித்த அந்த கெத்தான தருணத்தை மறக்காம இந்த கீழே உள்ள கருத்து பெட்டியில பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா சிங்கத்தின் ஒவ்வொரு தழும்பும் ஒரு சாதனைங்க. இது போன்ற இன்னும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், சித்தர்கள் மறைத்து வைத்த ராஜ ரகசியங்கள் மற்றும் நம் முன்னோர்களின் வாழ்வியல் உண்மைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம பின்தொடருங்க. அந்த மணி சின்னத்தையும் அழித்துக் கொள்ளுங்க. அப்போதுதான் எங்களது அடுத்தடுத்த ஆளுமை மிக்க ஆன்மீக தேடல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. உண்மையே உயர்வு, அந்த ஆதிசிவனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்ங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.